இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்குறப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ எங்களுடைய எல்லா தொகுப்புகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாம் இந்த வார ராசி பலனை பார்க்கலாம். இந்த வாரம் அதாவது 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும், திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த வாரத்தில் என்னென்ன நட்சத்திரங்கள் ஓடுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது ஆரம்பம் திங்கட்கிழமை சித்திரை நட்சத்திரம் ஆரம்பம். சித்திரை நட்சத்திரம் அதாவது சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம் இந்த 7 நட்சத்திரமும் திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. இவங்க இப்படி இந்த நாட்களில் சஞ்சாரம் செய்கிறப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க, அந்த பலன்களை நாம் எப்படி அனுபவிச்சுக்கலாம், அதில் நன்மைகள் இருக்குதா தீமைகள் இருக்குதா, நன்மைகள் இருந்தால் நாம் எப்படி நடந்துக்கலாம், தீமைகள் இருக்கிறப்ப நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம், இதைத்தான் நாம் பார்க்க போகிறோம். இனி இந்த வார ராசி பலனை நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேசராசி. மேசராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாள் அப்படிங்கிறதுலேருந்து, அதாவது திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே நல்ல நிலையில் தான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திக்கு வரும். கடனில் இருந்த பிரச்சனைகள், ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள், வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்திக்கு வந்துடும். நம்மகிட்ட இது வரைக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தவங்களாம் நமக்கு சாதகமாக நம்மக்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இந்த 3 நாட்களும் உங்களுக்கு சுபீட்சமான நாட்கள். அதே போல் செவ்வாய் புதனில் தொழில் கூட்டு பலம் பெறும். உங்களுடைய தன்னிகரற்ற தன்மைகள் உங்களை விட்டு வெளியே வரும். உங்களுடைய திறமைகளை கண்டு நீங்களே அதாவது மிகைப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதேமாரியே திருமண தடையாயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவி உறவு நிலைகள் மேம்படும். எனவே இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு சுபீட்சமான நாட்களாக இருக்கும். அதன் பிறகு ஆச்சுங்களா, அதாவது மேசராசி நீங்கள், அதாவது மேசராசிக்கு வியாழன் வெள்ளியில் நமக்கு சந்திராஷ்டமம் வந்துடும். சந்திராஷ்டமத்தில் பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. ஏன்னா சந்திராஷ்டமங்கிறது சந்திரன் அஷ்டமம், மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனால் காலப்புருஷ தத்துவ பிரகாரம் நீங்கள் மேசராசிக்கு 4ஆம் அதிபதி சந்திரன் 8ல் போய் உங்கள் ராசிக்கு 8ல் போய் நீச்சமாகிறாரு. அப்போ வண்டி வாகனங்களில் எப்பயுமே கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமம் போடுறப்போ உங்களுடைய இடங்கள், நீங்கள் குடியிருக்கிற இடம், உங்களுடைய வீடு, உங்களுக்கு சொந்தமான இடங்கள், மூதாதையருடைய சொத்துக்கள், இதிலையெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் வரும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். தேவையில்லாத மனபயம் உருவாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். இதனால் இந்த சூழ்நிலைகளில் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. தெய்வ அனுகூலத்தோடு இந்த வாரத்தை நீங்கள் தாட்டிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டமத்துக்கு யார் கிரகம்னா சந்திரன் 8க்கு போகிறாரு. வீட்டு அதிபதி செவ்வாய், உங்கள் ராசி அதிபதியே. உங்கள் ராசி அதிபதி உங்களை பெரிய அளவுக்கு கெடுக்க மாட்டார்னு சொல்லலாம். ஆனால் சந்திரன் அங்கே மனோதிடம் இல்லாமல் பலம் குறைகிறதுனால நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகனை வழிபடுங்க, அம்பாளை வழிபடுங்க. வழிபடுறப்போ இந்த பாதிப்புகள் உங்களுக்கு குறையும். அதே போல் சனி ஞாயிறு இந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு தெய்வ அனுகூலத்தோடு உங்களுடைய காரியங்களை பலப்படுத்திக்கலாம். ஆனால் சனி ஞாயிறில் தொழிலில் சிறு சிறு சிக்கல்கள் வரும். உங்களுடைய வேலையிலையோ இல்லை உங்களுடைய தொழிலையோ யாராவது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே அந்த நாட்களில் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் நடந்துக்கிட்டால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். செவ்வாய் புதன் மட்டும் சந்திராஷ்டமத்தில் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமே. எனவே இந்த வாரத்தை மேசராசிக்காரர்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு நார்மலாகவே அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்குது.
இது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களுக்கு கன்னி ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி இந்த 4 ராசியும் ஓடப்போகுது. அதாவது தனுசு ராசிங்கிறது சனி ஞாயிறில் வரும். சனி ஞாயிறில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். சனி ஞாயிறு திங்கட்கிழமை சாயந்தரம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குது. இருந்தாலும் இந்த வார கணக்குக்கு நமக்கு சனி ஞாயிறு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதனால் சனி ஞாயிறில் கவனமாக இருந்துக்குங்க. இப்போ நமக்கு வார ஆரம்பத்தில் கன்னி ராசி தான் ஆரம்பம். கன்னி ராசி மத்தியானம் 3 மணி வரைக்கும் இருக்குது திங்கட்கிழமை. அதன் பிறகு துலா ராசி வந்துடும். கன்னி ராசி ஓடுற வரைக்கும் உங்களுடைய காரியங்கள் தடைபடும், வேலைகளில் பிரச்சனைகள் உருவாகும், ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். அதாவது நம்மளுடைய செயல்பாடுகள் தடைபட்டு போகும். ஏன் தடைபடுது, எதுக்காக தடைபடுதுன்னு ஆராய்ச்சி பண்ணோம்னா நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரங்களில் புது முயற்சிகளை நீங்கள் தவிர்த்துக்குங்க. நல்ல நிலையில் இருந்துக்குங்க. அதாவது நமக்கே தெரிஞ்சுக்கிறோம் இந்த நாள் நமக்கு சரியில்லையா, அதற்கேற்றாற்போல் நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிட்டா பாதிப்புகளை நாம் குறைச்சிக்கலாம். யாருமே பாதிப்பை இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ இந்த இந்த திசை பக்கம் போனால் நமக்கு அங்கே பிரச்சனைகள், அங்கே ஒரு சண்டை நடக்குது, பாதிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படிங்கிறப்ப அங்கே போய் நம்ம நின்னோம்னா அங்கே நடக்கிற பாதிப்பு நம்ம பக்கமும் திரும்ப பார்க்கலாம். அதனால் நாம் நகுந்து போய்க்கிறோமே தவிர்த்த அங்கே பாதாள குழி இருக்குது போகாதடானா போகாமல் இருந்துக்கிறது தான் நல்லது. அது எவ்வளோ ஆழம் இருக்குன்னு காலை விட்டு பார்க்குறோம்னா தேவையில்லாத சிக்கலில் சிக்கிக்குவோம். அப்புறம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாருமே வரமாட்டாங்க. அதனால் பார்த்து நடந்துக்குங்க. அதே ரிஷபராசிக்காரர்களாம் நிச்சயமே யாருமே வரமாட்டாங்க. எச்சரிக்கையோடு கவனமாக இருந்துக்குங்க திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும். அதன் பிறகு உங்களுக்கு துளாராசி வந்துடும். துளாராசி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுடைய கடன் தொந்தரவுகள், ஆரோக்கிய பாதிப்புகள், உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க, உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிப்புகள் இருந்தால் அதில் உங்கள் பூர்வீக சொத்துக்களில் பாதிப்புகள் இருந்தாலோ, உங்கள் யோகங்கள் தடப்பட்டுக்கிட்டு இருந்திருந்தாலோ இத்தனையும் நிவர்த்திக்கு வரும். ஆனால் கணவன் மனைவி இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடு வரும். அதேமாரியே தொழிலில் கூட்டில் இருக்கிறவங்க கூட்டி சிறு சிறு வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் உருவாகும். அதை பார்த்து பக்குவமாக நெளிவு சுழிவு தெரிஞ்சு நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். எனவே துளாராசி ஓடுறப்போ ஆரோக்கிய பாதிப்புகள் நிவர்த்திக்கு வரும். மற்ற சூழ்நிலைகளை நாம் பார்த்து நடந்துக்கணும். கடன் கொடுத்தவங்க, நாம் வாங்கினவங்க எல்லோருமே நமக்கு சுமூகமாக நல்லபடியாக நடந்துக்குவாங்க. வேலைகளில் நமக்கு சிறு சிறு குழப்பங்கள், பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் நிவர்த்திக்கு வந்துடும். அதாவது வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு பாதிப்புகள் நிவர்த்திக்கு வரும். அவங்க பார்த்து கரெக்டாக இருந்துக்குங்க. அதன் பிறகு வியாழன் வெள்ளி அப்படிங்கிறப்போ விருச்சிக ராசி ஓடும். விருச்சிக ராசி ஓடுறப்போ உங்களுக்கு சமசப்தம ராசியும். அப்போ தொழில் பலம், தன்னிகரற்ற தன்மைகள், உங்களை நீங்கள் நிரூபிக்கக்கூடிய செயல்கள், கணவன் மனைவி உறவு நிலைகளில் மேம்படும். அதாவது அந்த முதல் நாள் 2 நாளில் இருந்த பிரச்சனைகள்லாம் சுமூகமாகி ஒரு நிவர்த்திக்கு வருவீங்க. உங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். கூட்டில் இருந்து ஊட்டி நல்ல நிலையில் பேசக்கூடிய, அவங்களும் நம்மக்கிட்ட தன்மையாக நடந்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே விருச்சிக ராசி ஓடுறப்போ வியாழன் வெள்ளி இந்த நாட்களில் நமக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். அதற்கேற்றாற்போல் நீங்கள் நடந்துக்குங்க. அடுத்தது சனி ஞாயிறு. சனி ஞாயிறில் தான் சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திரன் அஷ்டமம், 3ஆம் அதிபதி 8க்கு போய் மறைகிறாரு உங்களுக்கு. ஸோ உங்களுடைய காரிய வீரிய ஜெயம், அதாவது உங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் முடக்கக்கூடிய இடம் அதுன்னு சொல்லுவோம். அதனால் அதற்கு தகுந்த மாதிரி பார்த்து நடந்துங்க. அதாவது உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் அங்கே நடக்கும். தேவையில்லாத உங்களை குற்றம் சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீங்கள் மற்றவர்கள்ட்ட தேவையில்லாத சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். வாக்குவாதங்களை குறைச்சிக்கங்க. தன்மையாக குணமனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். இறை வழிபாட்டோடு உங்களுடைய கோபங்களை குறைச்சிக்கங்க. அன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறப்போ தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க, சிவபெருமானை வழிபடுங்க. வழிபட்டுட்டு வரப்போ இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். மாணவ மாணவியர்களும் கல்வியில் நல்ல முறையில் தேர்ச்சி பெறணும்னா கடினமாக உழைக்கணும். கடினமாக நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா தான் நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை எடுக்க முடியும். எனவே கவனமாக செயல்படுங்கள். ஆக மொத்தம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமே. அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.
அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பம் கன்னிராசி, அதன் பிறகு துளாராசி, விருச்சகம், தனுசு. ஸோ 4, 5, 6, 7 ராசிகள் உங்களுக்கு பிரயாணம் செய்ய போகிறாங்க இந்த வாரத்தில். அப்போ 4வது ராசி மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான் ஓடும், திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும். அதன் பிறகு 5வது ராசி. ஸோ திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக இருந்துக்குங்க. இடம், வீடு, வண்டி வாகனங்கள் இது எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும். உங்களுடைய பேச்சுக்களும் மற்றவர்கள்ட்ட பார்த்து பக்குவமாக பேசுங்க. நீங்கள் நல்ல முறையில் பேசுகிறான்னு நினச்சாலும் தேவையில்லாத உங்கள் வார்த்தைகள் தடுமாறி தேவையில்லாத வார்த்தைகள் வந்து விழுந்து கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் உருவாகும். எனவே பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு நடந்துக்கங்க. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாளில். இப்போ உங்களுக்கு செவ்வாய் புதனில் துளாராசி ஓடிட்டு இருக்கும். துளாராசி ஓடுறப்போ 5வது ராசின்னு சொல்லுவோம். 5வது ராசி உங்களுடைய வேலைகளில் பாதிப்புகளை கொடுக்கும். உங்களுடைய உழைப்பை மற்றவர்கள் ஏளனமாகவும் இலக்காரமாகவும் பேசுவாங்க, அதில் குற்றம் சொல்லுவாங்க. அதை அவங்க உடனே அதை தெரிஞ்சுக்குவாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறதுனால அதற்கேற்றாற் போல் பார்த்து நீங்கள் தெளிவாக நடந்துக்குங்க. இந்த வாரத்தில் திங்கள், செவ்வாய், புதன் கவனமாக செயல்பட்டுக்கிட்டிங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களுமே இந்த 3 நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் நிவர்த்திக்கு வந்து அதன் பிறகு உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு நிலைகளில் நல்ல ஒரு உறவு முறைகள் இருக்கும். தொழில் கூட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அமைப்புகள் அமையும். அதாவது உங்கள் கூட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு நல்லபடியில் ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்க. அதே போல் உங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வியாழன், வெள்ளியில் கிடைக்கும். நீங்கள் எதையாவது சாதிக்கணும், செஞ்சே ஆகணும், இதில் செஞ்சு நம்ம வெற்றி அடையணும்னு முயற்சி பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா வியாழன், வெள்ளியில் முயற்சி பண்ணுங்கள். அந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சனி, ஞாயிறு அப்படிங்கிறப்போ அதுவும் உங்களுக்கு பலப்படும். உங்களுக்கு இந்த முயற்சியை அது பலிதப்படுத்தி கொடுக்கும். அந்த நாட்களில், அதாவது சனி ஞாயிறு நாட்களில் கொஞ்சம் கவனமாகவும் செயல்பட்டுக்கணும். எல்லோருமே அவரவர் காரியங்களை நல்ல முறையில் செய்கிறப்போ நிச்சயமாக நமக்கு பாதிப்புகள் குறைஞ்சு நன்மைகள் நல்ல நிலையில் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமையிலேருந்து புதன்கிழமை வரைக்கும் கவனமாக இருந்துக்கிட்டு அதன் பிறகு உங்களுடைய எல்லா காரியங்களையும் வெற்றியடைய செய்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும். கல்வியில் இருக்கிற மாணவ மாணவிகளும் கவனமாகவும் செயல்பட்டுக்குங்க. நல்ல முறையில் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க பாருங்கள். விளையாட்டுத்தனம் வேண்டாம். விளையாட்டுத்தனம் இருந்தால் திங்கள், செவ்வாய், புதனில் பிரச்சனைகளை சந்திப்பீங்க. எனவே அதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பழகிறது, மற்றவர்கள்ட்ட பழகிறது, ஆசிரியர்கள்ட்ட நீங்கள் கவனம், அதாவது ஒழுக்கத்தோடு பழகணும். இல்லைன்னா நீங்கள் நல்லா பழகணும்னா அவங்க ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். இப்போ நம்ம ஏதாவது தப்பு பண்ணோம்னா பாதிப்பு அதிகமாக போயிடும். எனவே மிதுனராசிக்காரர்கள் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளையும் துர்க்கையம்மனையும் வழிபடுங்க. வழிபட்டால் இந்த மாதிரி வரக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி அவங்க உங்களுக்கு நல்ல நிலையில் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிகாட்டுவாங்க. எனவே மிதுனராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் கன்னிராசி. ஸோ உங்களுக்கு 3வது ராசி ஓடுது. உங்களுடைய காரியங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல முறையில் வெற்றியடைய வச்சுக்கலாம். அதனால் அந்த 3 மணி வரைக்கும் உங்களுடைய காரியங்களில் முயற்சி எடுத்து வெற்றி அடைய பாருங்கள். அதன் பிறகு துளாராசி வந்துடும். துளாராசி வந்துட்டால் ஆரோக்கிய பாதிப்புகள், மனசஞ்சலங்கள், வீண் அலைச்சல்கள், குழப்பங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். வண்டி வாகனங்கள்லேயும் நீங்கள் திங்கட்கிழமை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. வண்டி வாகனங்களில், இடங்களில், நிலபுலன்களில், உங்களுடைய சொத்து பத்துக்களில் இல்லை உங்களுடைய முன்னோர்கள் சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது வெற்றி அடையாது. எனவே திங்கட்கிழமை இந்த மாதிரி முயற்சிகளை தவிர்த்துக்குங்க. செவ்வாய் புதனில் அதுக்குண்டான முயற்சிகளை எடுங்க. அலைச்சல்கள் இருந்து தான் அந்த காரியங்கள் சரியாகும். அப்போது பாதிப்புகள் வந்து தான் அதுக்கப்புறம் நாம்
நம்மளை சரிப்படுத்திக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துலையும் படப்படத்தான் நமக்கு அனுபவங்கள் கிடைக்கும். கடவுள் அப்படித்தானே நம்மளை வச்சிருக்கிறார். உங்களுக்கு அதாவது என்னன்னே தெரியாமல் ஒரு விஷயத்தில் நுழையிறப்ப தான் அதில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், நல்லது கெட்டது, இன்ப துன்பம் எல்லாத்தையும் நமக்கு காட்டி கொடுப்பாரு. எனவே பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்கள். அதன் பிறகு வியாழன், வெள்ளி எடுத்துக்கிட்டிங்கன்னா 5வது ராசி ஓடிக்கிட்டு இருக்கும். 5வது ராசிங்கிறது பிரத்யேக காரிய விக்னம்னு நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு. ஸோ நம்மளுடைய காரியங்கள் தடபடும், நம்மளுடைய முயற்சிகள் பாதிப்புக்குள்ளாகும், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படும், கல்வியில் இருக்கிறவங்களுக்கு கல்விகள் தடைபடும், மாணவ மாணவிகளுக்கு அவங்க படிக்கவும் முடியாது, படித்தாலும் படித்தது போகிறோம் பரீட்சைக்கு போகிறப்போ மறந்து போகும், கிளாஸில் போகிறப்ப எல்லாமே என்னடா படித்தோம், அவ்வளோ தூரம் உளுந்து படித்தோம் ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படிங்கிற சூழ்நிலைகளை உருவாக்கும். அதனால் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கொஞ்சம் சூழ்நிலைகளை உணர்ந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்கிட்டால் இந்த வாரத்தை நீங்கள் நல்ல முறையில் தாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த வாரத்தில் சில சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுப்பாங்க. சனி ஞாயிறில் எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்திக்கு வந்துடும். கடன் தொந்தரவுகள், ஆரோக்கிய பாதிப்புகள், இடத்துல இருந்த பிரச்சனை, வாகனங்கள் இருந்த பிரச்சனை, கல்வியில் இருந்த பிரச்சனை, உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை, உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணி உங்கள் காரியங்களை தடுத்து வச்சுருந்தாங்களோ அதெல்லாத்தையும் உடச்செறிஞ்சிக்கிட்டு அந்த காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனாலும் சனி ஞாயிறில் குழந்தைகளுக்கு ஆரோக்கிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதாவது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். மாணவ மாணவிகர்களாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்குங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பைரவரை வழிபடுங்க, முருகனை வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்போ உங்களுடைய பாதிப்புகள் நிவர்த்திக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே இந்த வாரம் கடின உழைப்போடு இந்த வாரத்தை கடகராசிக்காரர்கள் நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு 2வது ராசி, 3வது ராசி, 4வது ராசி, 5வது ராசி. அப்போது கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு இந்த 4 ராசியும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. சிம்மத்துக்கு 2, அதாவது உங்களுக்கு திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் கன்னிராசி ஓடும். அப்போ உங்களுக்கு தனராசியும் பணமுடைகள், பண கஷ்டங்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள், குடும்பத்தில் பிரச்சனைகள் மற்றும் தொழிலில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதங்கள், வேலையில் இருக்கிறவங்ககிட்ட வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் உருவாகும். அதனால் மத்தியானம் 3 மணி வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செயல்பட்டுக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு பிரச்சனைகள் விலகும். அதனால் 3 மணி வரைக்கும் எச்சரிக்கையோடும் கவனமாகவும் செயல்பட்டுக்குங்க. செவ்வாய், புதன் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு துளாராசி ஓடிக்கிட்டு இருக்கும். துளாராசியில் உங்களுக்கு சந்திரன் 3ல் இருந்துக்கிட்டு இருப்பார். விரையாதிபதி 3ல் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ நம்மளுடைய பேர், புகழ், கீர்த்தி, தொழில் வலிமை, அதாவது உங்களுடைய முயற்சிகளை வெளியே கொண்டு வந்து காட்டுறதுக்கு இதற்கெல்லாம் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். உங்களுடைய மனம் அதை மேம்படுத்தி காட்டும். அதாவது இந்த காரியத்தை நம்மளால் நிச்சயமாக இன்றைக்கி செய்ய முடியும், செஞ்சு நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற சிந்தனைகளை உங்களுடைய மண்டக்குள்ளே தெல்ல தெளிவாக அது புகுத்தி கொடுக்கும். எனவே அன்றைய நாளில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் நல்ல முறையில் எடுங்க. நிச்சயமாக உங்கள் காரியம் வெற்றி அடையும். அதாவது செவ்வாய், புதன் இந்த 2 நாட்களில் இந்த வாரத்தில் எதை செய்கிறதா இருந்தாலும் செவ்வாய், புதனில் மட்டும் செஞ்சுக்கோங்க. அதன் பிறகு எந்த முயற்சிகளையும் எடுக்காதீங்க. ஆல்ரெடி இருக்கிற சூழ்நிலைகள் என்னவோ அதை ஒத்தி இந்த வாரத்தை ஓட்டிக்குங்க. அதனால் செவ்வாய், புதனில் எல்லா முயற்சிகளையும் எடுத்து பலிதப்படுத்தி துரிதமாக நீங்கள் செயல்பட்டு வெற்றி அடைந்து கொள்ளலாம். அதன் பிறகு வியாழன், வெள்ளி அப்போ 4வது ராசி ஓடும். சந்திரன் உங்களுக்கு விருச்சிக ராசியில் இருப்பார். சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறப்போ மன சஞ்சலங்கள், ஏன்னா நீச்சமாக வேற போயிடுறாரு. அப்போ மன சஞ்சலங்கள், தேக ஆரோக்கிய பாதிப்புகள், தேவையில்லாத வண்டி வாகனங்களால் பிரச்சனைகள், இல்லை வாகனங்களுக்கு தேவையில்லாத பழுதுபடுறதுனால அதில் மன உளைச்சல்களாகி விரயங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள்,
படிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ கல்வியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் தடைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், அங்கே சிலர்கிட்ட பழக்க வழக்கங்களால் பாதிப்புகள், அதனால் பிரின்சிபல்கிட்ட கரஸ்பாண்டன்ட்ட போய் நின்று பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாமே உருவாகும். எனவே அந்த 2 நாட்களில் வியாழன் வெள்ளியில் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. அதன் பிறகு சனி ஞாயிறுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களுடைய காரியங்கள் தடைபடும், அந்த காரியங்களால் பாதிப்புகள் உருவாகும். இடம், வீடு, வண்டி வாகனங்களால் இருந்த பிரச்சனைகள் மேலும் மறுபடியும் பிரச்சனையை தூண்டிவிடும். எனவே இந்த வாரத்தில் செவ்வாய், புதன் இந்த 2 நாளை தவிர்த்த மீதி இருக்கக்கூடிய 5 நாளும் உங்களுக்கு சில குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறதுனால நீங்கள் அதையே புரிஞ்சுக்கிட்டு பார்த்து கரெக்டாக நடந்துக்கிட்டா யாருக்கிட்டையும் வாக்குவாதம் வேண்டாம், யாருக்கிட்டையும் பிரச்சனை வேண்டாம், கொடுக்கல் வாங்கல்லையும் எந்த பழக்கமும் வச்சுக்க வேண்டாம், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். உங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் பார்த்து நல்லபடியாக நடந்துக்கிட்டா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாதிப்புகள் இல்லாமல் தப்பிச்சுக்கிறதுக்கு பார்க்கணுமே தவிர்த்த நல்ல காரியங்களை நம்ம செஞ்சு முடிச்சிடலான்னா அது செவ்வாய் புதன் மட்டும்தான். அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படிங்கிறப்போ பெருமாளையும் முருகனையும் வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்போ உங்கள் பாதிப்புகளை குறைச்சி உங்களை கஷ்டங்கள்லேருந்து பாதிப்புகள்லேருந்தும் மீட்டு வெளியே கொண்டு வந்து உங்களுக்கு அனுகிரகம் செய்வாங்க. அதனால் இந்த வாரத்தை பார்த்து கவனமாக செயல்பட்டு கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் ரொம்ப கவனமாக செயல்பட்டுக்குங்க. ஏன்னா ஜென்மராசி, குடும்பராசி, சகாய ராசி, அதாவது 1, 2, 3, 4 இந்த 4 ராசி தான் ஓடுது. இதில் 3வது ராசியில் ஏதோ ஓரளவுக்கு சமாளிக்கலாம் ஆச்சுங்களா. மற்றபடி 1வது ராசியும் பிரச்சனைகளை கொடுக்கும், 2வது ராசிகளும் குழப்பங்களை விட வைக்கும், 4வது ராசியும் பிரச்சனைகளை உருவாக்கும். எனவே திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களில் உங்களுக்கு பணப்பிரச்சனைகள் இருக்கும். அதற்காக கவலைப்படாதீங்க. அதிகமாக கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா சிக்கல்களில் சிக்கிக்குவீங்க. மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுலேயும் கவனமாக இருந்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் திங்கிழமை மத்தியானம் 3 மணிலேருந்தே துளாராசி ஆரம்பம். செவ்வாய், புதன், அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் செவ்வாய், புதன் இந்த 2.25 நாட்களுமே உங்களுக்கு துளாராசி தான் ஓடும். சுக்கிரன் அங்கேயே பலமாக தான் இருக்கார். இருந்தாலும் வாக்குவாதங்களால் நீங்கள் உங்கள் பேரை கெடுத்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்களுடைய தனித்திறமை இங்கே வெளிப்படாது. தனித்திறமை வெளிப்படாதப்போ தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகும். நம்ம மூளையே நமக்கு சாதகமாக செயல்படாது. அது எதையாவது ஒன்று ஐடியாவை கொடுத்து பேச வச்சு நம்மளை சிக்கல்களில் ஏற்படுத்தி விட்டுரும். எனவே கன்னிராசிக்காரர்கள் திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களில் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருந்துக்கங்க. இப்போ உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, அதை நான் தீர்த்தே தீரணும், நான் செஞ்சால் தான் அந்த வேலையை முடிச்சாகணும், அப்போ நீங்கள் முயற்சி எடுக்காதீங்கன்னா நான் என்ன தான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை வியாழன் வெள்ளியில் முயற்சி பண்ணிக்கிங்க. வியாழன் வெள்ளியில் உங்களுடைய காரியங்களை முயற்சி எடுக்கிறப்போ அது உங்களுக்கு நிச்சயமாக பலிதம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு குறைஞ்சது 60%லேருந்து 70% உங்கள் காரியங்கள், அதாவது உங்களுக்கு சாதகமாக உங்கள் காரியங்கள் நல்லபடியாக ஈடேறும். எனவே அதாவது நீங்கள் திங்கள், செவ்வாய், புதனை தவிர்த்து வியாழன் வெள்ளியில் உங்கள் காரியங்களை செஞ்சுக்கோங்க. சனி ஞாயிறுலையும் கவனமாக இருந்துக்குங்க. பிரயாணங்களை தவிர்த்துக்குங்க. தேவையில்லாத ஆரோக்கிய பாதிப்புகள் வந்தால் உடனே மருத்துவரை அணுகி அதற்கு தக்க முறையில் உங்களுக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்குங்க. அப்படி எடுக்காமல் நீங்களே மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி சாப்பிடலாம், நமக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை பண்ணிக்கலாம் அப்படின்னு செய்கிறப்போ அது உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகளை பண்ணி ஃபுட் பாய்சன் ஆகி மேலும் பெட்டில் அட்மிட் ஆகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கிடும். எனவே ஏன்னா 4ல் சனி இருக்கிறார், அதனால தான் இவ்வளோ தூரம் நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன். 4ல் சனி பகவான் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த சனி பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் ஆவார். ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது ஆரோக்கிய பாதிப்புகள், எதிரிகள், கடன் தொந்தரவுகள் இதையெல்லாம் காட்டும். அப்போ அவர் 4ல் உட்காந்து 3ஆம் பார்வையை 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் செயல்படணும்.
படிக்கிற மாணவ மாணவிகளும் இதே போல தான். அவங்க எச்சரிக்கையாக இல்லைன்னா இந்த தடவை உங்களுக்கு தேவையில்லாத தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் உங்களுடைய கல்விகளை அக்கறை எடுத்து சிரத்தையோடு கவனமாக செம்மையாக படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த மார்க் கிடைக்காது. 100க்கு 80 எதிர்பார்த்தா 50 தான் கிடைக்கும். அவ்வளோ சிக்கலான நேரம். ஏன்னா நீங்கள் படித்ததே அங்கே வராது. அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி விட்டுருவாங்க. அப்போ நாம் எப்படி உஷாராக இருந்துக்கணும், எப்படி செயல்படணும், அதற்கேற்றார் போல் நடந்துக்கங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ துர்க்கையம்மனை வழிபடுங்க, தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. இவங்க 2 பேர்த்தையும் வழிபடுறப்போ நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பாதிப்புகள் குறைஞ்சி இந்த வாரத்தை நல்ல முறையில் நீங்கள் செயல்படுத்திக்க அந்த தெய்வங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்னு அதாவது அதை உணர்ந்து நீங்கள் அந்த மாதிரி செயல்பட்டுக்குங்க. எனவே எச்சரிக்கையோடும் கவனமாகவும் நல்ல முறையில் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு வாரம் ஆரம்ப நாள் திங்கட்கிழமை சற்று ஆரோக்கிய பாதிப்புகள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் தடைபடும். கவலைப்பட வேண்டாம். தடைபடுறதுனால நாம் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. தடைகள் வரத்தான் செய்யும். எல்லா காரியங்களும் எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யுது. யார் எடுத்த உடனே அவங்க காரியங்களில் வெற்றி அடைகிறாங்க? பாதிப்புகள் வருது. பாதிப்புகள் வந்து அதை சந்தித்து அனுபவித்து அதில் பக்குவப்பட்டு படத்தான் அவங்களுடைய காரியங்களை நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சு எப்படி செயல்படுத்திக்கலாம் அப்படிங்கிற முடிவை அவங்க எடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். கடவுள் நமக்கு படிப்பினை கொடுக்கறதே நாம் எந்த மாதிரி நல்ல முறையில் நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி படிப்பினைகளை கொடுக்கறது. அதனால் ஆரோக்கிய பாதிப்புகள் வரும், சிறு தடங்கல்கள் வரும், உங்களுடைய செயல்பாடுகளில் தடைகள் வரும். அதை பொருட்படுத்தாதீங்க. அதன் பிறகு செவ்வாய் புதனில் உங்களுக்கு ஜென்மராசியே ஓடுது. உங்களுடைய தொழிலுக்காகவும் நீங்களே உங்களை நிரூபிச்சுக்கிறதுக்காகவும் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும், அலைச்சல்கள் இருக்கும், ஆரோக்கிய பாதிப்புகளும் இருக்கும். மற்றவர்கள்ட்ட உங்கள் சூழ்நிலைகளை எடுத்து புரிய வைக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க. செஞ்சால் தான் அடுத்து நீங்கள் யாருங்கிறத அவங்க புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலைகளை நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா பாதிப்புகள் குறைச்சிக்கலாம். அதனால் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் விரயராசியும் ஜென்மராசியும் ஓடுறதுனால இந்த மாதிரி அலைச்சல்கள், மன உளைச்சல்கள், குழப்பங்கள், குடும்பத்தில் குழப்பங்கள், பிரச்சனைகள், வீண் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும். அதன் பிறகு வியாழன் வெள்ளி ஆச்சுங்களா, இந்த 2 நாளும் உங்களுக்கு 2வது ராசி தனராசியோடும். அப்போ பண நெருக்கடிகள், பண விஷயங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள், கொடுக்கல் வாங்கல்ல குழப்பங்கள், தேவைக்கேற்ப பணம் இல்லையேங்கிற மன வருத்தம் இதெல்லாம் உருவாகும். அதனால் இதை பணம் வேணும்னா கடன் வாங்கி தான் தீரணும். கடன் வாங்குறதுனா அளவாக வாங்கிக்கங்க. அளவுக்கு மீறி வாங்கி தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது. உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு வலுவாத்தான் இருக்காங்க. குரு பகவான் 2ல் இருக்காரு, சனி 3ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. துளாராசிக்கு இது ஒரு ராஜகா யோகம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் எல்லா நேரமும் ராஜயோகமாக இருக்காது. கிரகங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை, பல பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு ராசியிலையும் பல பிரிவுகள் இருக்குது. அதற்கேற்றால் போல் கிரகங்கள் மாறி வரப்போ நமக்கு அது கண்ணுக்கு மறைச்சிரும், நம்மளை சிக்கல்களை சிக்க ஊற்றும். அதனால் பண விஷயங்கள்லையோ கொடுக்கல் வாங்கலையோ ஜாமீன் கையெழுத்து போடுறதுலையோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எதையும் செய்யாதீங்க. பார்த்து புரிஞ்சு பக்குவமாக நடந்துக்குங்க. உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சனி ஞாயிறில் கிடைக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக செய்யுங்க. அதில் நீங்கள் யார்கிட்ட என்னென்ன பேசணும், யாருக்கு என்னென்ன சொல்லி புரிய வைக்கணும், யார்கிட்ட பணம் வாங்கணும், யார்கிட்ட பணம் கொடுக்கணும், எந்தெந்த உறவுக்காரர்கள்ட்ட சுமூகமாக பேசணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையுமே சனி ஞாயிறில் செய்யுங்க. அப்போ உங்களுக்கு அது வெற்றியை கொடுக்கும். அதே போல் கல்வியில் இருக்கிற படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளும் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கவனமாக செயல்பட்டுக்குங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேர்களும் பிரச்சனைகளும் உருவாகும். ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும். கை கால்களில் அடிபட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் மாணவ மாணவிகள் கவனமாக செயல்பட்டுக்குங்க. இந்த வாரத்தில்
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களை பாதுகாத்து உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பக்கபலமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபடணும். அப்போது துர்க்கை அம்மனை வழிபடுங்க. செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் போய் துர்க்கை அம்மனை வழிபட்டுக்கிட்டு வாங்க. அதே போல் சிவபெருமானையும் வழிபட்டுக்கிட்டு வாங்க. அப்போது உங்களுடைய பாதிப்புகள் குறைஞ்சு இந்த வாரத்தை ஏதோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நாம் தாட்டிக்க பார்க்கலாம். எனவே மிகவும் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் துலா ராசிக்காரர்களுக்கு. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் நல்ல நிலையில் தான் இருக்கும். பாதிப்புகள் ஆரம்பமாகிறதுக்கு உண்டான வழிமுறைகளே அது செய்யும். எனவே திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, அதாவது மேக்சிமம் சொல்லப்போனால் இந்த வாரமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு லாபராசிங்கிறது திங்கள் மத்தியானம் 3 மணியோடு முடிஞ்சிருது. அதன் பிறகு விரயராசி ஆரம்பம். அதாவது செவ்வாய் புதனில் துளாராசி ஓடிக்கிட்டு இருக்கும். வியாழன் வெள்ளியில் உங்கள் ஜென்மராசியை ஓடிக்கிட்டு இருக்கும். சனி ஞாயிறில் தனுசு ராசி ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த 6 நாட்களை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு எப்படின்னா விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது விரயங்கள்னால் நல்ல விரயங்கள் இல்லை, தேவையில்லாத விரயங்கள். ஆஸ்பத்திரி செலவு, நல்லா இருக்கிற பொருள் உடஞ்சி போய் அது தேவையில்லாத செலவு வைக்கிறது. வண்டி வாகனங்கள், நல்லா இருந்த வண்டி வாகனங்கள் பழுதுபட்டு அது பாதிப்புகளை உள்ளாக்குறது. இந்த மாதிரி பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும். அதே போல் துளாராசி ஓடுறப்போ உங்களுடைய பலத்தை அது குறைக்கும், உங்களுடைய தன்னம்பிக்கையை அது குறைக்கும். நம்மளால் அதாவது செய்ய முடியுங்கிற காரியத்தை கூட உங்கள் மனசு என்ன சொல்லணும்னா, இதை எப்படி நம்ம செய்ய முடியும், உங்களால் செய்ய முடியும். ஆனால் துளாராசி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ உங்களுக்கு மன வலிமை குறைஞ்சு போகும். உங்களால் இந்த காரியத்தை செய்ய முடியாது, எப்படி நாம் இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோம், எப்படி நாம் இதை சமாளிக்க போகிறோங்கிற மண்டை குடைச்சலும் மன உளைச்சலும் உங்களுக்கு ஏற்படும். அப்படியெல்லாம் ஏற்படுத்திக்கவே கூடாது. நிச்சயம் நம்ம காரியம் நடக்கும், என்ன தாமதமாக நடக்கும், அவ்வளோதான். அந்த தாமதம் ஆகிற வரைக்கும் சிலருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். பிறந்தாச்சு வாழ்கிறோம், அப்போ பதில் சொல்லித்தான் தீரணும். வாங்கினவங்ககிட்ட பதில் சொல்லணும், கொடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். வாங்கினவங்ககிட்டையும் பக்குவமாக பதில் சொல்லணும், கொடுத்தவங்ககிட்டையும் பக்குவமாக கேட்டு வாங்கணும். நாம் தேவையில்லாத பேச்சுக்களை வார்த்தைகளை விட்டோம்னா அவங்க நம்மகிட்ட பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன பண்ண முடியும், பண்ணுங்க பார்க்கலாம்பாங்க. அதனால் பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வாரத்தை தாட்டிக்குங்க. ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு எதில் எந்த இடத்துல இங்கே நல்லது செய்வாங்க, நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலைகளில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. மன உளைச்சல்களும் இருக்கும், பணப்பிரச்சனைகளும் இருக்கும், குடும்ப பாதிப்புகளும் இருக்கும், ஆரோக்கிய தொந்தரவுகளும் இருக்கும். வண்டி வாகனங்கள்லேயும் பிரச்சனைகள் உருவாகும். அது சனி ஞாயிறில் உருவாகும். வண்டி வாகனங்களில் பாதிப்புகள் ஏற்படும். அதேமாதிரி வண்டி வாகனங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். இடம், வீடு, உங்களுடைய சொத்து பத்துக்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்து பக்கத்து வீட்டுக்காரங்களோ யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குவாங்க, தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்குவாங்க. அதனால் இந்த வாரத்தை ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையோடும் தாட்டிக்கங்க. மாணவ மாணவிகளும் கவனமாகவும் எச்சரிக்கையோடும், இந்த பிரச்சனை இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கணும். இந்த வாரத்தை பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு இறை வழிபாட்டோடு நல்லபடியாக கடத்தி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய கிரகங்களும் தெய்வங்களும் அப்படிங்கிறப்போ நவ கிரகங்களில் இருக்கிற குரு பகவானை போய் வழிபட்டுட்டு வாங்க. வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபடுங்க, சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுங்க, அப்படியே சிவபெருமானையும் வழிபடுங்க. அப்போது இந்த வாரம் பூராமே நீங்கள் செய்யலாம். வியாழக்கிழமைன்னு இல்லை, சனிக்கிழமைன்னு இல்லை, வாரம் பூராமே கோயிலுக்கு போய் குரு பகவானையும் சனி பகவானையும் சிவனையும், ஈஸ்வரன் கோயிலுக்கு போனால் எல்லா கிரகங்களும் இருக்கும், இல்லை சிவன் கோயிலுக்கு போனால் அங்கே நவகிரகங்களும் இருப்பாங்க. பார்த்து நல்லபடியாக வழிபட்டுட்டு வந்து இந்த வாரத்தை கவனமாக எச்சரிக்கையோடு நல்ல முறையில் தாட்டிக்கொள்ளுங்கள். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் 10, 11, 12, 1, அதாவது கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு. உங்களுக்கு 10வது ராசி, 11வது ராசி, 12வது ராசி, ஜென்ம ராசி. இந்த 4 ராசிகளும் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அப்போ வார ஆரம்பம் திங்கட்கிழமை உங்களுக்கு
கன்னிராசி தான் ஓடுது மத்தியானம் 3 மணி வரைக்கும். அப்போ அது ஜீவன ராசி. ஜீவன ராசி அப்படிங்கிறப்போ லாபத்துக்கு அது விரய ராசின்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய பணங்கள் குறைஞ்சு வரும் ஆச்சுங்களா. உங்கள்கிட்ட ஒருத்தர் நான் இவ்வளோ தரங்கன்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போய் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது 10,000 தரங்கிற இடத்துல 8,000 தான் கொடுப்பாங்க. பணம் குறையும். வெற்றிகள் அதே விட வாப்பா இன்னைக்கு வா கண்டிப்பாக உன் வேலையை நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிம்பாங்க. அவங்களால அதை செஞ்சு தர முடியாது. அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. உங்களுடைய கிரகங்கள் உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜீவன ராசியும் லாப ராசியும் ஓடுறப்போ லாபங்களை நாம தான் பார்த்து கரெக்டாக பேசி கிளம்புறப்பவே 10,000 வாங்கிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. இந்த காரியத்தை செஞ்சு தரேன் அப்படின்னா அதுக்கு உத்தரவாதத்தை வாங்கிட்டு இறங்குங்க. இல்லையா அடுத்த வாரத்தில் கூட அந்த காரியங்களை பார்த்துக்கலாம். அதனால் அதாவது திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாள் தான் உங்களுக்கு நல்ல நாட்கள் இந்த வாரத்தில். அதனால் இந்த வாரத்தில் திங்கள் செவ்வாய் புதனில் உங்களுடைய காரியங்களை நல்ல முறையில் செயல்படுத்திக்கங்க. எடுக்கிற முயற்சிகளை தெளிவாக யோசித்து நல்ல விதமாக செஞ்சால் நிச்சயம் வெற்றி அடைஞ்சிடலாம். அதாவது தனுசு ராசிக்காரர்கள் அவங்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து பக்குவமாக அதாவது என்ன செய்யணுங்கிறத ஒரு வரையறுத்து செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்க காரியங்களில் அவங்க வெற்றி அடையலாம். ஏன்னா இது ஆஞ்சநேயர் பிறந்த ராசின்னு சொல்லுவோம் உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு அதாவது ராமருக்கு எப்படி ஆஞ்சநேயர் பக்கபலமாக இருந்து ராமருடைய வேலைகளை முக்காவாசி ஆஞ்சநேயப்பா தான் செஞ்சார் உங்களுக்கு. அப்போது அவர் எப்படி அவர்களுக்கு உதவி செஞ்சாரோ அதே போல் நீங்கள் மற்றவர்களுக்கு அதாவது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து செயல்படுங்க. ஏன்னா நீங்கள் நம்புறவங்க உங்களை ஏமாற்றவும் செய்வாங்க. அதனால் பார்த்து பக்குவமாக யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எடை போட்டு அவங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் உதவி செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பிரதான வளர்ச்சியை அடையும். எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாட்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளியில் உங்களுக்கு விரயராசி ஓடும். விரயராசினா நார்மலாக செலவுகள் வர்றது நியாயம்தான். உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். உங்களுடைய செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை விழுகும். அதான் நீங்கள் எடுக்கிற முயற்சி தடைகளாகும். இங்கே போகலான்னு நினச்சிங்கன்னா அது தடைப்பட்டு போகும். இந்த ஆர்டர் உனக்கு கொடுக்குறப்பாமா போனீங்கன்னா ஐயோ முடியலைங்களே வாங்க அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம், எப்படியாவது உங்களுக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன் அப்படின்னு தேவையில்லாத சப்பக்கட்டு கட்டி நம்மளை சமாதானப்படுத்தி அனுப்ப வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க கிரகங்கள். அதனால் நாம் அவங்ககிட்ட போய் சண்டை போடவோ கொடுக்க மாட்டேங்கிறக்காக சண்டை போட்டோம்னா அடுத்த தடவை அவங்ககிட்ட நமக்கு எந்த காரியங்களும் நடந்தேறாது. அதனால் நாம் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். வீண் விரயங்களையும் செலவுகளையும் தவிர்த்துக்கங்க. தேவையானதுக்கு செலவு பண்ணணும். தேவையில்லாத செலவுகளை குறைச்சி பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. அதன் பிறகு சனி ஞாயிறுங்கிறப்போ உங்களுடைய ஜென்ம ராசியே ஓடுது. அப்போ உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 12ல் இருக்கிறாரு. வீண் அலைச்சல்கள், குழப்பங்கள், மனசஞ்சலங்கள், தேவையில்லாத ஆரோக்கிய பாதிப்புகள் இதெல்லாமே ஏற்படும். எனவே இந்த வாரத்தை பார்த்து எச்சரிக்கையோடு செயல்பட்டு கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் திங்கள் செவ்வாய் புதனில் பக்குவமாக இருந்து அடுத்த 4 நாளுக்கு உண்டான வேலைகளையும் பார்த்து கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. புரிஞ்சு நடந்துக்குங்க. ஆசிரியர்கள்கிட்ட நல்ல முறையில் நடந்துக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புகளை நல்லவங்களாக இருந்தால் நல்லபடியாக பழகிக்குங்க. தப்பான வேலைகளுக்கு நம்மளை இழுக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தேவையே இல்லை. அந்த மாதிரி நண்பர்களுடைய சவகாசமும் வச்சுக்கக்கூடாது. நாம் நல்லவங்களாக இருந்து அவங்க கூட்டிகிட்டு போய் நம்மளை சிக்கலில் சிக்க வச்சுட்டு அவங்க தப்பிச்சுக்குவாங்க. நாம் தேவையில்லாமல் சிக்கிக்குவோம். எனவே இந்த வாரத்தை எச்சரிக்கையோடும் கவனமாகவும் பாதுகாப்போடும் செயல்பட்டுக்குங்க. வியாழக்கிழமைக்கு மேலே திங்கள் செவ்வாய் புதனில் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. அதே போல் இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாரை வழிபட்டால் நீங்கள் யார் நமக்கு பிரச்சனையை கொடுப்பாங்களோ அவங்க காண்டியே போய் விழுத்துறது தான் நமக்கு நல்லது. சாட்சிக்காரன் காலில் விழுகிறதோட சண்டைக்காரன் காலில் விழுகிறது தான் சிறப்பு. அதனால் முருகக்கடவுளை வழிபடுங்க. முருகப்பெருமான அதாவது செவ்வாய்க்கிழமையில் வழிபடலாம். வாரம் பூராவும் வழிபட்டாலும் தப்பு இல்லை. அதாவது இந்த வாரத்தில் 7 நாட்கள்லையுமே நீங்கள் போகிற வழியில் இல்லை வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் முருகனை போய் வழிபடுங்க.
வழிபட்டு அவர்கிட்ட இருக்கிற திருநீரை வாங்கி நெத்தியில் வச்சுக்கிட்டு உங்கள் பிரச்சனையை அவர்கிட்ட இறக்கி வச்சுக்கிட்டு போங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்புகள் குறைஞ்சி இந்த வாரத்தை நீங்கள் நல்ல முறையில் தாட்டிக்க அந்த முருகப்பெருமான் வழிவகுப்பார். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தை எப்படி தாட்டிக்கலாம் அப்படின்னா, பாக்கியம், ஜீவனம், லாபம், விரயம், இந்த 4 ராசி ஓடுது. அதாவது 9, 10, 11, 12 இந்த 4 ராசியும் ஓடுறப்போ நமக்கு சாதகமான பலன்களை கடவுள் அனுகிரகத்தோடு எடுத்து கொடுப்பாரு. அப்போ 9வது ராசியை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணியோட முடிஞ்சிருது. அப்போ திங்கள், செவ்வாய், புதன் இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு 9, 10 தர்மகர்மாதிபதி யோகம் உள்ள ராசிகள் ஓடுது. அப்போ புதன் உங்களுக்கு லாபத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் உங்களுக்கு ஜீவனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம். சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வாரத்தில் வண்டி வாகன சேர்க்கைகள், வண்டி வாகன அபிவிருத்திகள், இடம், வீடு, காளிமனைகள், ஆல்ரெடி இடத்துல ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருந்த இடத்து பிரச்சனைகள் இதெல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். அந்த மாதிரி வாய்ப்புகளோ அமைப்புகளோ உங்களை தேடி வந்தால் நிச்சயமாக நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அது உங்களுக்கு பன்மடங்கு வளர்ச்சிகளை கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த வாரத்தில், அதாவது சனி ஞாயிறு தான் விரையராசி. அப்போ சனி ஞாயிறும் உங்களுக்கு அந்த விரையாதிபதியும் லாபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுனால விரயம் லாப விரயமாக தான் போகும். லாப விரயம்னா என்னன்னா, ஒரு முதலீடை செஞ்சு அதிக லாபம் எடுக்கிறது தான் லாப விரயம்ங்கிற. இப்போ தொழிலில் பணம் போடுறீங்க, பணம் போட்டு அதை இப்படி 1 லட்சத்தை போட்டு அதை பெருக்கி சம்பாரித்து உங்களுக்கு அது 5 லட்சம் ஆக்கினீங்கன்னா ஒரு விரயம் பண்ணினதுனால தானே லாபம் வந்தது. அப்போ லாப விரயம் ஏற்படும். அப்போ தொழிலில் முதலீடுகள் செய்யவோ, தொழிலை அபிவிருத்தி பண்ணவோ, தொழிலில் கூட்டுக்கள் சேர்ந்து, இப்போ கூட்டாக இருக்கிறவங்க அப்போ 2 பேரும் சேர்ந்து பேசி ஒரு முடிவெடுத்து ஒரு முதலீடை செஞ்சீங்கனாலோ வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. அதே போல் 10ஆம் இடம் அப்படிங்கிறது இப்போ விருச்சிக ராசி ஓடுறப்போ உங்களுடைய லாபஸ்தானம் ஓடும். லாபம் ஓடுறப்போ விரயத்துக்கு அது 12ங்கிறப்ப தான் இந்த மாதிரி செலவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ வியாழன், வெள்ளி இந்த நாட்களில் விருச்சிக ராசி ஓடும். அந்த நேரத்தில் அக்ரிமெண்ட் போடுறது, உங்களுடைய முயற்சிகளை எடுத்து, அதாவது வண்டி வாகனம் வாங்குறமோ, இடம் வாங்குறமோ, வீடு வாங்குறமோ, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளோ எதுக்காக இருந்தாலும் நீங்கள் சைன் பண்ணணுங்கிற சூழ்நிலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தாராளமாக செஞ்சு முடிங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமாகவே இருக்கும். அதே போல் மாணவ மாணவிகளுக்கும் இந்த வாரத்தில் சில பரிசுகள் கிடைக்கலாம், பாராட்டுகள் கிடைக்கலாம், மதிப்பெண்களும் நல்ல நிலையில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதை தக்க முறையில் பயன்படுத்திக்கிங்க. பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நல்லவர்களாக பார்த்து பழகுங்க. வெளியெல்லாம் எங்கேயும் சுத்தாதீங்க. நீங்கள் உண்டு, ஸ்கூல் உண்டு, வீடு உண்டு, அதே சூழ்நிலையில் இந்த வாரத்தை ஓட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாட்சாத் அந்த பெருமாளைத்தான். பெருமாளை வழிபடுங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு பாதிப்புகளோடு வர மாதிரி இருந்தாலும் அதை தடுத்து அதிகப்படியான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே போல் தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபடுறப்போ தேவையில்லாத வீண் விரயங்களாக ஆகாமல் சுப விரயங்களாக்கி ஆகிற செலவு நமக்கு சாதகமான செலவாக இருக்கணும். இன்றைக்கி 10,000 ரூபா செலவு பண்ணி ஒரு செல்ஃபோன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகம் ஆச்சுங்களா. இன்றைக்கி 50,000 ரூபா போட்டு ஒரு பைக் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு சாதகம். உங்கள் தேவைக்காக நீங்கள் வாங்குறீங்க, உங்களுடைய வளர்ச்சிக்கு. ஆனால் கிரகங்கள் கெடுறப்ப அந்த 50,000 ரூபா போட்டு வாங்குகிற பைக்கு நமக்கு நல்ல நிறையில் உபயோகப்படணும். அது போய் ஒரு விபத்தானால் நமக்கு அங்கே பாதிப்புகள் வரும். அதற்காகத்தான் வண்டி வாகனங்கள் வாங்குறப்போ அதற்குண்டான நல்ல நாட்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்துட்டு தான். ஒரு சிலரெல்லாம் பறப்பாங்க, ஐயோ நான் இன்றைக்கே வாங்கியே ஆகணும், நாள் இல்லைங்க நான் அதெல்லாம் இல்லை, இன்றைக்கி வாங்கியே ஆகணும் சார், நீங்கள் ஏதாவது ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுங்க பாருங்கள் அப்படிம்பாங்க. அது அவங்களாம் விதி இருக்குதுங்கிறது அர்த்தம். என்கிட்ட கேட்டால் நான் தரமாட்டேன் உங்களுக்கு ஆச்சுங்களா. இல்லைங்க வேண்டாம், இந்த நாளில் வாங்கக்கூடாது, அவ்வளோதான், விட்டுருங்க. மேற்கொண்டு வாங்கணுன்னீங்கன்னா நீங்கள் பார்த்து என்ன பண்ணுறீங்களோ பார்த்து முடிவு பண்ணிங்க. நான் டேட்டு தரமாட்டேன்னு சொல்லிடுவேன். அதனால் அவங்களுக்கு பாதிப்பு உள்ளாகிற ஒரு சூழ்நிலையை நாம் ஏன் தேவையில்லாமல் கொடுப்பானே. அதனால் பார்த்து கவனமாக செயல்பட்டுக்கிட்டால்
இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமே. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடிட்டு இருந்தது. திங்கட்கிழமை மத்தியானத்தோட சந்திராஷ்டமம் முடிய போகுது. அதாவது திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணிக்கோட உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். அதன் பிறகு உங்களுக்கு ராஜயோகம்னு சொல்லலாம். இந்த வாரம் பூராவும் நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நல்லபடியாக நடந்தேறும். இந்த வாரத்தில் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கையாளலாம். அதாவது உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. தெய்வ அனுகூலத்தோடு இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. தொழில் அபிவிருத்தி பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆனால் செவ்வாய் புதனில் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளும் குழப்பங்களும் வரும். அதனால் பார்த்து உஷாராக நடந்துக்குங்க. நீங்கள் உஷாராக நடந்துட்டு உங்களை யாரும் ஏமாற்றணும். ஏன்னா உங்கள் நேரம் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் உஷாராக இருந்தால் உங்களை அவங்க ஏமாற்ற முடியாது. இல்லைன்னா உங்களை ஏமாற்றுவாங்க. அப்போ நீங்கள் ஏமாந்து, அதாவது உங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் உங்கள் கையை விட்டு போகும். உங்களுக்கு கிடைக்க இருந்த ஆர்டர் வேற ஒருத்தர் கைக்கு மாறிடும். அதனால் நீங்கள் பார்த்து எல்லா நடவடிக்கைகளிலும் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும், உங்களுடைய கவனமும் இருக்கணும். உங்கள் கவனம் இருந்துட்டு அவங்கள ஏமாத்துறதுக்கு வழி இல்லை. அதனால் கும்பராசிக்காரர்கள் மெத்தனை போக்காக இருக்காமல், அதாவது எப்படி அவங்க செஞ்சுருவாங்க, ஆள் போட்டிருக்கிறோம், அப்புறம் அவங்களுக்கு என்ன வேலை, அதுக்கு தானே சம்பளம் கொடுக்குறோம், செஞ்சுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக ஏமாற்றப்பட்டுருவீங்க. அதுக்காக பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 10, அதாவது உங்கள் தொழில் ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கார். இந்த வருஷம் பூரா அங்கே தான் இருக்கிறாரு. சனி லாபத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்த்தாலும், உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்த்தாலும் அவருக்கு 12ல் உக்காந்துக்கிட்டு, ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி லாபத்துக்கு 12ல் உக்காந்து அது உங்களுடைய தொழில் ஸ்தானமாக போகிறதுனால இங்கே பணம் தான் நம்ம கையை விட்டு போகும். அப்போ பணமாகவும் போகலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய ஆர்டர் வேற ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா 10 லட்சம் இன்றைக்கி அந்த ஆர்டரில் வருதுன்னா, அந்த ஆர்டர் வேற ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா நமக்கு அந்த 10 லட்சம் லாபம் போச்சே. அப்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் செயல்பட்டுக்கணும். அதனால் உங்களுடைய நிர்வாகத்தில் எல்லா தலையீடுகளும் உங்களுக்கு இருக்கணும். இது செஞ்சுட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களோ வாங்கி நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சைன் பண்ணி கொடுங்க. பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் இருந்தவங்களுக்கு ஆரோக்கியம் பலம் படும். அதுக்கு அதாவது வரைக்கும் வியாதி மருந்தே கிடைக்கல, எதை சாப்பிட்டாலும் தொந்தரவாயிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த வியாதிக்கு உண்டான மருந்துகள் கிடைக்க வாய்ப்புகள் உருவாகும். எனவே இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு இதில் அதில்ங்கிறதோட எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது. அதற்கேற்றாற்போல் நீங்கள் நல்லபடியாக நடந்து இந்த வாரத்தை அபரிவிதமான வாரமாக மாற்றிக்கங்க. மாணவ மாணவிகளும் அதே போல தான் உங்களுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து நீங்கள் நல்ல முறையில் படிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் பரிசுகளும் நல்ல மதிப்பெண்களும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல முறையில் இந்த வாரத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானையும் சனி பகவானையும் வழிபடுங்க. அவர்களுடைய தேவதைகளான முருகக்கடவுளை வழிபடுங்க. அதேமாரியே சனி பகவானுக்கு சிவபெருமானை வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்போ இன்னுமே நமக்கு மேன்மையான நன்மையான பலன்கள் சேரும். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு பொன்னான வாரமே. அடுத்தது மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு உங்களுக்கு சமசப்தம ராசி ஓடுது. எப்போ? திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான். அதன் பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது போன வாரம் உங்களுக்கு சனி ஞாயிறு எல்லாமே உங்களுக்கு வலுவான சூழ்நிலைகள் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7வது ராசி நல்ல முறையில் இருக்குது. இப்போ திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணியிலிருந்து புதன்கிழமை ஃபுல்லாகவே உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடுது. ஸோ திங்கட்கிழமை மத்தியானம் 3 மணியிலிருந்து செவ்வாய் புதன் இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம் ஓடிக்கிட்டு இருக்குது. சந்திரன் 8ல் இருந்துக்கிட்டு இருக்கிறப்போ யாருக்கா இருந்தாலும் மனோதிடம், அதாவது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நம்மளுடைய மனசை வலிமைப்படுத்தி நம்மளை செயல்படுத்துறதே நமக்கு சந்திரனுடைய அனுகிரகத்தால் தான். அதனால தான் அதை சக்தி பீடம், அதாவது சக்தின்னு சொல்லுவோம். சிவன் அப்படின்னா சூரிய பகவான், சக்தி அப்படின்னா சந்திர பகவான். அப்போ அந்த சக்தி நம்ம உடம்புல இருந்தால் தான் அது நமக்கு நல்ல முறையில்
பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். இங்கே அந்த சக்தி பகவான் ஆகப்பட்ட சந்திரன் 8ல் மறைகிறாரு. அஷ்டமாதிபதியும் அங்கேயே வலுவாக இருக்காரு. இந்த வீட்டு அதிபதி குரு பகவான் வந்து உங்களுடைய சத்ருவாக போயிடுவார். உங்களுடைய ராசி பகவான் வந்து உங்களுக்கு 9ல் இருந்து உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார். அதாவது நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் மறுபடியும் அதை திருத்துறதுக்கு உங்களுக்கு உண்டான முயற்சிகளையும் மன வலிமையும் மனோதிடத்தையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் குரு பகவான் கொடுப்பாரு. ஆனால் அந்த குரு பகவானுக்கு 12ல் உக்காந்து அவருக்கு தெரியாமல் இவங்க குடி நோண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவரையே பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எனவே சந்திராஷ்டமத்தில் செவ்வாய் புதன் முழுக்க சந்திராஷ்டமம் திங்கட்கிழமை மத்தியானத்துக்கு மேலேயும் சந்திராஷ்டமத்தில் தான் இருக்கிறீங்க. அதனால் பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலில் ஆரோக்கியத்தில் மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுல வாக்குகள் கொடுக்கறதுல எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. வண்டி வாகனங்கள்லேயும் ரொம்ப எச்சரிக்கையோடு இருந்துக்கங்க. வண்டி வாகனங்களில் தேவையில்லாத குழப்பங்கள் பிரச்சனைகள் உருவாகும். எனவே இந்த சந்திர பகவான் ஆகப்பட்டவர் உங்களுடைய தெய்வ பலத்தை குறைக்க பார்ப்பார். அதாவது இந்த 8ல் இருக்கிறதுனால அதனால் தெய்வத்தை எந்த அளவுக்கு வழிபட முடியுமோ அந்த அளவுக்கு மண்டியிட்டு மன்றாடி வழிபட்டு இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட இந்த 3 நாளை நீங்கள் தாட்டிக்கிட்டீங்கன்னா போதும். திங்கள் செவ்வாய் புதன் இந்த 3 நாளை தாட்டிக்கிட்டீங்கன்னா போதும். அப்போது பார்த்து பக்குவமாக நடந்துக்கங்க. அதன் பிறகு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த 4 நாட்களும் உங்களுக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போது நீங்கள் உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அந்த தொழிலை அபிவிருத்தி பண்ணுறப்போ அதில் யாராவது ஒருத்தர் வந்து தடங்கல் பண்ணுவாங்க. அதை வேண்டாம், இதை செய்யாத, இதை செஞ்சீங்கன்னா சிக்கலாக போயிடும், நாங்கள்லாம் செஞ்சு ஏகப்பட்ட மாட்டிக்கிட்டோம், எங்கள் பணமெல்லாம் போய் முடங்கிருச்சு அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் தடைகளை கொடுப்பாங்க. அதை கேட்டுக்குங்க. அதற்கு அப்புறம் அதனுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதாவது வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் தொழில் அபிவிருத்தி ஏற்படும். உங்களுடைய அதாவது உங்களுக்கு புது ஆர்டரோ இல்லை புதுசாக வரவுகளோ இல்லை எதிர்பாராத வரவுகளோ கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை நீங்கள் வியாழக்கிழமை புதன்கிழமை விட்டுருங்க, வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு அதாவது உதவி செய்யலான்னு வந்தவங்க திங்கள் செவ்வாய் புதனில் வந்தாங்கன்னா உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களே மறுபடியும் அதாவது வேண்டான்னு திட்டிட்டு போனால் கூட மனசு மாறி வியாழக்கிழமைக்கு மேலே வந்து உங்களுக்கு உதவி செய்ய வருவாங்க. அதை தக்க முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வேலைகளை கவனத்தோட பொறுப்போட சூழ்நிலைகளை உணர்ந்து எடுத்த வேலைகளை கரெக்டாக செஞ்சு நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படிங்கிற குறிக்கோளோட பாடுபட்டீங்கன்னா மீனராசிக்காரர்கள் மிக உச்ச நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பலத்தை அதிகமாக இப்போது குரு பகவானும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. எனவே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவ மாணவிகளும் திங்கள் செவ்வாய் புதனில் கவனமாக படித்து நல்லபடியாக நடந்துக்கங்க. மற்றவர்கிட்ட பழகிறதுலையும் பார்த்து பக்குவமாக இருந்துக்குங்க. அதன் பிறகு வியாழக்கிழமைக்கு மேலே உங்களுக்கு ராஜயோகம் தான். அதை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த வாரத்தை நீங்கள் நல்ல முறையில் மீனராசிக்காரர்களும் மாணவ மாணவிகளும் எல்லோருமே மீனராசியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் இந்த வாரத்தில் எடுக்கிற முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வியாழக்கிழமைக்கு அப்புறம்தான். வியாழன் வெள்ளி சனியில் தான் மறுபடியும் இதை ஏன் சொல்கிறேன்னா எதிர்பாராத திருப்பங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். எனவே அதை நல்ல முறையில் பயன்படுத்தி கடவுளுடைய அனுகிரகத்தால் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வாரத்தை வெற்றிகரமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கு நாம் பலன் பார்த்துட்டோம். இப்போ 12 ராசிக்காரர்களும் அவரவர்களுடைய சூழ்நிலைக்கேற்ப
ஜாதக ரீதியாக கிரகங்களுடைய பலத்தை பொறுத்து அவங்களுடைய நன்மை தீமைகளை தீர்மானிப்பாங்க. அதற்கேற்றாற்போல் நீங்கள் நல்ல முறையில், அதாவது 12 நீங்கன்னா 12 ராசிக்காரர்களும் நல்ல முறையில் இந்த வாரத்தை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். அப்படி வெற்றி அடைகிறதுனால நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய சந்ததிகள், நம்மளை நம்பி இருக்கிறவங்க, நம்மை சார்ந்தவங்க, நமக்கு உதவி செய்கிறவங்க எல்லோருக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளையும் நம்மளால் முடிஞ்ச அனுகிரகங்களையும் செய்யலாம் இறைவனுடைய அனுகிரகத்தோட அப்படின்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.